Welcome to this maths class. 7th standard NCERT Kanitha Prakashoda first chapter large numbers around us la வந்து 1.5 patterns in products வந்து learn பண்ண போறோம். Roxy and Istu are playing with multiplication. ராக்ஸியும் இஸ்துவும் மல்டிப்ளிகேஷனை வச்சு கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நம்பரை வந்து 10ஆல் 100ஆல் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கை வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அது என்ன டெக்னிக்னால், இப்போ சப்போஸ் ஒரு நம்பர் 73 இருக்குது அப்படின்னா அதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 73 போட்டு இந்த 10ல் இருக்கிற ஒரு ஜீரோவை நம்ம ஆட் பண்ணால் போதும் 730 ப்ராடக்ட் கிடச்சிரும். அதே மாதிரி 73 × 100 73 போட்டு 100ல் இருக்க 2 ஜீரோஸ் ஆட் பண்ணோன்னா 7300ங்கிற ப்ராடக்ட் வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து 73 × 1000 மல்டிப்ளை பண்ணோன்னா 73 போட்டுட்டு இந்த 1000ல் இருக்கிற 3 ஜீரோஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ 73000ங்கிற ஆன்சர் வந்து கிடச்சிரும், ப்ராடக்ட் வந்து கிடச்சிரும். ஏ மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட். இப்போ வந்து ஒரு ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஷார்ட்கட் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Roxy evaluated 116 × 5 as follows. 116 × 5 is equal to 116 × 10/2. இந்த 5 வந்து 10/2ஆல் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கா. 10/2ஓட ஆக்சுவல் வேல்யூ என்னது? 10/2 இஸ் 5 தான். அப்போ 5க்கு பதிலாக 10/2 வந்து எழுதியிருக்கா. இதில் வந்து நம்ம 116 × 10/2 இது ஈஸியாக நம்ம 2 வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ 1 2s are 2, here 5 2s are 10, ரிமைண்டர் 1, 16, 8 2s are 16. இப்போ இதோட ப்ராடக்ட்டை வந்து 58 போட்டு 10ங்கிறதுனால ஒரு ஜீரோ சேர்த்தா போதும். ஸோ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? 518 ஈஸியாக கிடச்சிடும். S2 evaluated 824 × 25 as follows. இதில் 25க்கு பதிலாக 100/4 ரீப்ளேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணியிருக்கிறான். ஸோ 824 × 100/4. இந்த 4ஐயும் 824ஐயும் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, இது வந்து 2 4s are 8, 2ல் வந்து 4 போகாது 0, 24, 6 4s are 24. இப்போ 206 × 100 என்ன செய்யணும்? 206 பக்கத்தில் 2 zeros ஆட் பண்ணலாம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால. ஸோ த ஆன்சர் இஸ் 20,600. ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட், யூஸிங் த மீனிங் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், can you explain why multiplying by 5 is the same as dividing by 2 and multiplying by 10? இப்போ வந்து ஒரு நம்பரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறது வந்து அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டிவைடிங் 10/2 அப்படின்னா என்னது? half of 10 அர்த்தம். half of 10. இப்போ 10 இப்போ வந்து 10ஐ எப்படி ஹாஃபாக டிவைட் பண்ணுறது? இப்போது 10 சாக்லேட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஹாஃபாக பிரிக்கணும் அப்படின்னா பாதியாக பிரிக்கணும்னா 5 5ன்னு பிரிப்போம் இல்லையா? அப்போ half of 10ங்கிறது என்னது? 5. therefore multiplying by 5 is the same as dividing by 2 and multiplying by 10. இப்போ வந்து 5 வந்து நம்ம 10/2ஆல் ரீப்ளேஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி 50ஆக இருந்தால் 100/2 ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுவே 500ஆக இருந்தால் 1000/2 ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு ஜீரோ, லெஃப்ட் சைடு ஒரு ஜீரோ ஆடும்போது ரைட் சைடும் ஒரு ஜீரோ ஆட் ஆகும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 25க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா 100/4. 100 4 பார்ட்டாக பிரித்தா 25 தான். அதே மாதிரி 250னா 1000/4. இப்போ லெஃப்ட் சைடு ஒரு ஜீரோ ஆட் ஆகும்போது ரைட் சைடு ஒரு ஜீரோ ஆட் ஆகும். அதே மாதிரி 125 வந்து எப்படி எழுதலாம்னா 1000/8. சப்போஸ் இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணோன்னா இங்கே 10,000 வரும், 10,000/8 வரும். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வேல்யூஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
Next question, figure it out. First question, find quick ways to calculate these products. First வந்து A பண்ணலாம். 2 into 1768 into 50. இந்த 50 தான் நம்ம replace பண்ணலாம். 50 என்ன replace பண்ணலாம்? 100 by 2 replace பண்ணலாம். 2 into 1768 into 50 வந்து 100 by 2 replace பண்ணலாம். இப்போ இந்த 2 will get cancel. இப்போ 1768 into 100ங்கிறதுனால 2 zeros add பண்ணிக்கிறோம். 1,76,800 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து B 72 into 125. ஸோ இதில் வந்து 72 into 125 வந்து நம்ம 1000 by 8 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8ஐயும் 72ஐயும் கேன்சல் பண்ணலாம். 9 8s are 72. ஸோ 9 into 1000, 9 போட்டு 3 zeros ஆட் பண்ணோம். ஸோ 9000 is the answer. Next C 125 into 40 into 8 into 25. ஸோ இது என்ன வேல்யூ? 125 எப்படி எழுதலாம்? அகைன் 1000 by 8 அப்படின்னு எழுதிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 40 8 25 வந்து 100 by 4 எழுதிக்கலாம். ஸோ 8 will get cancel. 4 40 வந்து கேன்சல் பண்ணால் 10 4s are 40. இப்போ 1 இங்கே 3 zeros, இங்கே 1 0, இங்கே 2 zeros. இப்போ டோட்டல் எத்தனை zeros வரும்? 6 zeros வரும். 1 2 3 4 5 6. The answer is 10 lakh. Second one, calculate these products quickly. A find out பண்ணலாம். 25 into 12. So 25 எப்படி எழுதலாம்? 100 by 4 into 12. 1 4s are 4, 3 4s are 12. 3 into 100 வந்து 3க்கு அப்புறம் 2 zeros ஆட் பண்ணணும். 300. The answer is 300. Next வந்து B 25 into 240. Again 25 எப்படி எழுதலாம்? 100 by 4 into 240. இது வந்து 4 ஆல் இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். 6 4s are 24, then 0. 60 into 100 வந்து 60க்கு பக்கத்தில் 2 zeros, that is 6000 தான் ஆன்சர். 6000. Next C 250 into 120. So 250 எப்படி எழுதலாம்? 1000 by 4. 25 100 by 4 எழுதுவோம். 250 1000 by 4 into 120. 1 4s are 4, 3 4s are 12, here 0. 3க்கு பக்கத்தில் 4 zeros. So 30,000. Next D 2500 into 12. 25 100 by 4 எழுதுவோம். 250 1000 by 4. அப்போ 2500 வந்து 10,000 by 4 எழுதலாம். 10,000 by 4 into 12. 1 4s are 4, 3 4s are 12. Now 3 போட்டு 4 zeros சேர்க்கணும். 10,000 மல்டிப்ளை பண்ணுறதுனால. The answer is 30,000. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 into இதில் வந்து 7 zeros இருக்குது. இப்போ 1 போட்டு 7 zeros போடலாம். 1 crore. 12 into 1 crore எழுதலாம். இல்லை 120 into 10 lakhs எழுதலாம். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். Next, how long is the product? In each of the following boxes, the multiplications produce interesting patterns. Evaluate them to find the pattern. Extend the multiplications based on the observed pattern. First box பார்க்கலாம். 11 into 11 121 நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து 111 into 111 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 111 into 1 வந்து 111.
then again 111, 111. 1, 2, 3, 2, 1. So the answer is 1, 2, 3, 2, 1. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டு இது நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து 11 × 11 சேம் நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 11ல் வந்து 2 1s இருக்குது. அப்போ இங்கே வந்து 1 1 2 2 வரைக்கும் நம்ம எழுதிட்டு திருப்பி ரிவர்ஸில் வந்து 1 எழுதிடணும். அதே மாதிரி இப்போ 111 × 111 சேம் நம்பர் தான். இதில் 3 1s இருக்குது. அப்போது நம்ம 1 2 3 வரைக்கும் எழுதிட்டு ரிவர்ஸில் 2 1 எழுதணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 4 1s இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும்? 1 2 3 4 எழுதிட்டு ரிவர்ஸில் 3 2 1 எழுதிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் இதுலேருந்து டெவலப் பண்ணலாம். இப்போ 4 1க்கு பதில் இங்கே என்ன வரும்? 5 1s வரும். இன்ட்டு 1 1 1 1 1. இப்போ 5 1 வரும்போது என்னாகும்? 1 2 3 4 5 தென் 4 3 2 1. இதுதான் இதோட ப்ராடக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து 6 1s இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 6 1s இருக்கிறதுனால 1 2 3 4 5 6 தென் 5 4 3 2 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். 66 × 61. 61 × 66. 1 6 are 6. 6 6 are 36. So again 366 same number இருக்கிறதுனால 6 6 + 6 12 carries 1. 6 + 3 9 1 9 + 1 10 carries 1. 3 + 1 4. 4 0 2 6. இப்போ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். 661 × 666. So 6 6s are 36 3 6s are 36 + 3 39. ஸோ எல்லாமே 6ங்கிறதுனால இதே நம்பர் தான் வரும். சிக்ஸ் 6 + 6 12 9 + 1 10 16 16 + 6 22 2 carries 3 + 2 5 5 + 9 14 14 + 6 20 carries 2 2 + 3 5 5 + 9 14 carries 1 4. So the answer is 4 4 0 2 2 6. இப்போ இதில் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 66 இருக்குது. ஸோ செகண்ட் டேர்மில் என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த 66க்கு முன்னாடி ஒரு 6 வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. அதே மாதிரி செகண்ட் டேர்மில் 61 இருக்குது. இந்த 6க்கு முன்னாடி ஒரு 6 வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. இங்கே வந்து ஆன்சரில் வந்து ஒரு 4 இருக்குது. இங்கே 2 4s இருக்குது. 0 1 டைம் தான் இருக்குது. 2 வந்து டபுள் டைம் இருக்குது. 2 2ன்னு இருக்குது. 6 வந்து 1 டைம் தான் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் பேட்டர்ன்? இங்கே வந்து அகெயின் 1 6 வந்து ரெண்டு பக்கமும் லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. ஸோ இதோட ப்ராடக்ட் எப்படி வரும் ஆன்சர்? இந்த பேட்டர்னை வச்சு எப்படி வரும் அப்படின்னா இங்கே 4 வந்து 3 டைம்ஸ் வரும். 0 1 டைம் தான் வரும். 2 வந்து 3 டைம்ஸ் வரும். தென் 6 1 டைம் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வச்சு 5 6க்கு வந்து டெவலப் பண்ணலாம் பேட்டர்ன். இங்கேயும் லெஃப்ட் சைடு ஒரு 6 ஆட் ஆகும். 6 6 6 6 1. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4 வந்து 4 டைம்ஸ் வரும். 0 1 டைம் தான். 2வும் 4 டைம்ஸ் வரும். 6 மட்டும் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி டெவலப் பண்ணலாம். 1 2 3 4 5 6 டைம்ஸ் வரும். இங்கே வந்து 5 டைம்ஸ் 6 வரும். தென் 1. இப்போ இங்கே என்ன ஆகும்? இங்கே 4 டைம்ஸ் 4 வரதுக்கு பதிலாக இங்கே வந்து 5 டைம்ஸ் வரும். 4 4 4 4 5 டைம்ஸ். 0 1 டைம். 2 வந்து 5 டைம்ஸ் வரும். 6 ஒரு டைம்ஸ் வரும். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து 3 × 5 15. ஸோ நெக்ஸ்ட்டு 33 × 35. இந்த மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கலாம். 35 × 33 நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும். 5 3s are 15 1 3 3s are 9 + 1 10. தென் அகெயின் சேம் 105 தான். ஸோ 5 5 1 1. ஸோ 1 1 5 5. ஸோ இந்த பேட்டர்னை பார்த்தோன்னே தெரியுது. இங்கே வந்து 3ல் வந்து லெஃப்ட்டு வந்து ஒரு 3 வந்து
வந்திருக்கு. இங்கே 5க்கு லெஃப்ட்லேயும் ஒரு 3 வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதேமாதிரி நெக்ஸ்ட் பேட்டர்னில் 2 3 வந்திருக்கு, இங்கேயும் 2 3 வந்திருக்கு. ஸோ இந்த ரைட் சைடு ஆன்சரில் இருக்க பேட்டர்ன் பார்த்தோன்னா இங்கே வந்து 1 1 1 5 5 5 ஆன்சராக வரும். அதே மாதிரி நம்ம டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்பர் 4 3 இருக்கும். இங்கே வந்து 3 3 வந்து ஒரு 5 இருக்கும். ஆன்சரில் வந்து 4 1s வரும். இங்கே வந்து 4 5 வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்பருக்கு டெவலப் பண்ணலாம். இங்கே வந்து 5 3 வந்துருக்கும். இன்ட்டு இங்கே வந்துட்டு 1 2 3 4 டைம்ஸ் 3 எழுதணும். இங்கே 5 போடணும். ஸோ ஆன்சர் என்ன வரும்? வந்து 5 1s வரும். இந்த 5ம் 5 டைம்ஸ் வரும். ஓகே, இதுதான் வந்து ப்ராடக்டாக வரும். நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். 101 × 101. இப்போ வந்து 101 × 101 மல்டிப்ளை பண்ணலாம். 1 1s are 1 0 1. இப்போ 0 வரும் இல்லையா, அதனால இந்த அடுத்த பிளேஸ்லேருந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 101. ஸோ 1 0 2 0 1. ஃபஸ்ட் என்ன ஆன்சர் வருது? 1 0 2 0 1 வருது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து 102 × 102 கால்குலேட் பண்ணலாம். ஸோ 2 2s are 4 0 1 2s are 2. நெக்ஸ்ட் 0ங்கிறதுனால இந்த பிளேஸில் ஆரம்பிச்சுக்கலாம். 2 1s are 2 0 1. ஸோ 4 0 4 0 1. இப்போ இங்கே என்ன ஆன்சர் வருது? 1 0 4 0 4. இப்போ இந்த பேட்டர்ன் இப்போ அப்சர்வ் பண்ணலாம். இங்கே வந்து 101 × 101 ஒரு நம்பர் கூடி 102 × 102 நெக்ஸ்ட்டு 1 ஆட் ஆகி 103 × 103 இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா இந்த 1ஐயும் ஆட் பண்ணால் இங்கே 2 வருது. இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 வருது. அதே மாதிரி இங்கேயும் அப்சர்வ் பண்ணலாம். இந்த 2ஐயும் ஆட் பண்ணால் இங்கே 4 வருது, மல்டிப்ளை பண்ணால் 4 வருது. இப்போ 103க்கு வேணால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 103 × 103 3 3s are 9 0 1 3s are 3. இப்போ நெக்ஸ்ட் வந்து 0 இருக்கிறதுனால இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். 3 1s are 3 0 1. ஸோ 9 0 3 + 3 6 0 1. ஸோ என்ன நம்பர் வருது? 1 0 6 0 9. அப்போ இங்கே பார்த்தா இங்கே 3யும் ஆட் பண்ணால் 6 வருது, 3யும் மல்டிப்ளை பண்ணால் 9 வருது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் நம்ம டெவலப் பண்ணலாம். பேட்டர்ன் 104 × 104. ஸோ என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து 1 அப்படியே தான் வரும், 0 அப்படியே தான் வரும். ஸோ இப்போ வந்து 4ஐயும் ஆட் பண்ணணும். 4 + 4 8 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து 0 வரும். ஆனால் 4 4s are 16 வரதுனால இங்கே வந்து டைரெக்டாக 16 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 105 × 105. ஸோ இங்கே வந்து 1 அப்படியே தான் வரும். ஆனால் 5ஐயும் ஆட் பண்ணால் 10 வரதுனால இந்த 0க்கு பதிலாக இங்கே வந்து 1 0 10 ஆகிடும். அடுத்து 5 5s are 25. ஸோ டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின். அப்சர்வ் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் in the two numbers being multiplied and their product in each case. Is there any connection between the numbers being multiplied and the number of digits in their product? இப்போ வந்து 2 நம்பர்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ராடக்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து அந்த கிவன் நம்பர்ஸ்க்கு உள்ள நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்க்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கா, ரெண்டுக்கும் எதுவும் ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பாக்ஸஸ், அதுலேருந்தே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து 11 × 11. இது வந்து 2 டிஜிட் நம்பர், இதுவும் 2 டிஜிட் நம்பர். அதோட ப்ராடக்ட்டில் வந்து என்ன நம்பர் எத்தனை டிஜிட் நம்பர் கிடச்சிருக்கு? 3 டிஜிட் நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து 66 × 61. இது 2 டிஜிட், இது 2 டிஜிட். அதோட ப்ராடக்ட் வந்து 4 டிஜிட் நம்பர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கலாம். 111 × 111. இதோட ஆன்சர் வந்து அதே மாதிரி 666 × 661. இதோட ஆன்சர் வந்து 440226. இப்போ இதை வந்து செக் பண்ணலாம். இது வந்து 3 டிஜிட், இது 3 டிஜிட். இதோட ப்ராடக்ட் வந்து எத்தனை டிஜிட் வருது? 5 வருது. 666ல் வந்து இது வந்து 3 டிஜிட்,
நெக்ஸ்ட் நம்பரும் 3 டிஜிட், இதோட ப்ராடக்ட் வந்து 6 டிஜிட் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒன்று அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 4 கிடைக்கு, இல்லைனா அதை விட 1 லெஸ் வந்து 3 கிடைக்கு. இங்கேயும் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 6 கிடைக்குது, அப்படி இல்லைனா 1 லெஸ் வந்து 5 கிடைக்குது. ஸோ இஸ் தேர் எனி கனெக்ஷன் அப்படின்னு கேட்டால் எஸ், there is a connection. When two numbers are multiplied, the number of digits in the product is equal to the sum of the digits of the given two numbers or 1 less than the sum of the digits. Roxy says that the product of two two-digit numbers can only be a 3 or a 4-digit number. Is she correct? From the smallest two-digit number என்னது? 10. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் என்னது? 10 into 10 100. ஸோ எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஓகே, லார்ஜஸ்ட் நம்பர் is equal to what? 99. Product of two-digit number, product of two-digit largest number is equal to 99 into 99. So if you multiply, 9 nines are 81, carries 8, 9 nines are 81 plus 8, 89. So the same 9 தான், இதே ப்ராடக்ட் தான். 1, 9 plus 1 0, carries 1, 10 plus 8 18, carries 1 9. So the value is 9801. This is 4 digits. Is she correct? Yes. All the products are either 3 digits or 4 digits. அதாவது எல்லா ப்ராடக்ட்டும் டூ டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஒன்று 3 டிஜிட்ஸாக இருக்கும், இல்லை 4 டிஜிட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், ஷுட் வி ட்ரை ஆல் பாசிபிள் மல்டிப்ளிகேஷன்ஸ் வித் 2 டிஜிட் நம்பர்ஸ் டு டெல் வெதர் ராக்ஸிஸ் கிளைம் இஸ் ட்ரூ ஆர் இஸ் தேர் எ பெட்டர் வே டு ஃபைண்ட் அவுட்? என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம வந்து எல்லா பாசிபிள் மல்டிப்ளிகேஷன்ஸ் 2 டிஜிட் நம்பரோட இருக்கிற எல்லா மல்டிப்ளிகேஷன்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, ராக்ஸியோட கிளைம் ட்ரூன்னு சொல்கிறதுக்கு, இல்லைன்னா அதை விட பெட்டர் வே இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஷீ எக்ஸ்பிளைன்ஸ் ஹர் ரீசனிங். ராக்ஸி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் டூ டிஜிட் நம்பர் 10 into 10 வந்து 100 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கா. அதேமாதிரி ஸ்மாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர்ஸ் 100 into 100 வந்து 10,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கா. அதனால the product of all the 2 digit multiplication will be less than 10,000 and greater than 100ன்னு கண்டுபிடிச்சிருக்கா. 100க்கும் 10,000க்கும் இன்பிட்வீன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா. 10,000க்கு முந்தின நம்பர் என்னது? 9999, 4 டிஜிட் நம்பர். அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒன்று 3 டிஜிட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது, 3 டிஜிட் நம்பராக இருக்க சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா 4 டிஜிட் நம்பராக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அவளோட ரீசனிங். இப்போ வந்து நம்ம எல்லா பாசிபிள் மல்டிப்ளிகேஷனும் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா, நோ நீட் டு ட்ரை ஆல். செக் த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் டூ டிஜிட் நம்பர் என்னது? 10 into 10 100, 3 டிஜிட்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதேமாதிரி லார்ஜஸ்ட் வந்து 99 into 99 9801, 4 டிஜிட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆல் த அதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் பிட்வீன் தீஸ் 3 or 4 digits. Can multiplying a 3-digit number with another 3-digit number give a 4-digit number? இப்போ 3-digit நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அது 4-digit நம்பர் வந்து ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் என்னது? ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் is equal to 100. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 smallest 3-digit numbers is equal to 100 into 100. The value is 10,000.
ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? 5 டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அது 4 டிஜிட் நம்பராக இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து என்னது? நோ. த ப்ராடக்ட் ஆஃப் 2 3 டிஜிட் நம்பர் numbers will always have at least 5 digit number. எதனால்? ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு 5 டிஜிட்ஸ் கிடைக்கிது. அப்படி சொல்லும்போது மித்த எல்லா ப்ராடக்ட்டுமே கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் 5 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை விட குறைய இருக்காது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 4 டிஜிட் நம்பராக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் ஆன்சர் வந்து நோ. நெக்ஸ்ட் கொஷின், கேன் மல்டிப்ளைங் எ 4 டிஜிட் நம்பர் வித் எ 2 டிஜிட் நம்பர் கிவ் எ 5 டிஜிட் நம்பர்? இது பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 டிஜிட் நம்பரை வந்து 2 டிஜிட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது 5 டிஜிட் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எழுதலாம். ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னது? 1 2 3 4. 4 digit smallest number is 1000. Smallest 2 digit number என்னது? is equal to 10. Product என்ன வரும்? 1000 into 10. So 10,000. So number of digits எவ்வளவு? 5 digits. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மல்டிப்ளைங் a 4 digit number with a 2 digit number give 5 digit number அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாசிபிளா? கண்டிப்பாக இது 5 digit கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் எஸ். மல்டிப்ளையிங் a 4 digit number with a 2 digit number can give a 5 digit number. Next question, observe the multiplication statements below. Do you notice any patterns? See if this pattern extends for other numbers as well. இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் டிஜிட் இன்ட்டு 1 டிஜிட். இப்போ இதோட சம் 1 + 1 2, அதுதான் அதோட ப்ராடக்டில் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த சம்மை விட 1 லெஸ் ஆகி கிடைக்கும். ஸோ 1 டிஜிட் இன்ட்டு 1 டிஜிட் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இதர் 2 டிஜிட் நம்பர் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா 1 டிஜிட் நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2 டிஜிட் இன்ட்டு 1 டிஜிட். இப்போ இதோட ப்ராடக்டில் வந்துட்டு 2 + 1, அதோட சம் 2 + 1 3 கிடைக்கும், 3 டிஜிட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதோட 1 லெஸ் வந்து 2 டிஜிட் நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 டிஜிட் இன்ட்டு 2 டிஜிட். இப்போ இதோட சம் 2 + 2 தான், அதோட ப்ராடக்டில் வந்து 4 டிஜிட்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 1 லெஸ் ஆகி 3 டிஜிட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 டிஜிட் இன்ட்டு 3 டிஜிட். இப்போ இதோட ப்ராடக்டில் வந்துட்டு இதோட சம் 3 + 3 6 வந்து கிடைக்கும், 6 டிஜிட்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதோட 1 லெஸ் ஆகி 5 டிஜிட் நம்பராக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 5 டிஜிட் இன்ட்டு 5 டிஜிட். இப்போ இதோட ப்ராடக்டில் வந்துட்டு என்ன டிஜிட் நம்பர் கிடைக்கும் அப்படின்னா இதோட சம் 5 + 5, ஒன்று 10 டிஜிட்டாக இருக்கலாம், 10 டிஜிட் நம்பராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 லெஸ் ஆகி 9 டிஜிட் நம்பராக இருக்கலாம். இது 2 தான் பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து 8 டிஜிட் இன்ட்டு 3 டிஜிட். இப்போ அதோட ப்ராடக்டில் வந்துட்டு 8 + 3 11 டிஜிட் நம்பர் கிடைக்கலாம். இல்லைன்னா அதோட 1 லெஸ் 10 டிஜிட் நம்பர் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 12 டிஜிட் இன்ட்டு 13 டிஜிட். இப்போ இதோட ப்ராடக்டில் வந்துட்டு 12 + 13, ஸோ 25 டிஜிட் நம்பர் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதோட 1 லெஸ் 24 டிஜிட் நம்பர் கிடைக்கலாம். ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் லார்ஜ் நம்பர்ஸ். லார்ஜ் நம்பர்ஸை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து கீழே வந்து ஹிட்டனாக கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ப்ராடக்டையும் கோஷன்ட்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ஸை பற்றி நமக்கு வந்து தெரிய வரும். அந்த நம்பர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா
போத் இந்தியன் சிஸ்டம் அண்ட் அமெரிக்கன் நேமிங் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் அதை ரீட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு ஃபேக்ட்லேயும் நீங்கள் வந்து அந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபேக்டை பற்றின தாட்ஸையும் கொஷின்ஸையும் நீங்கள் கிளாஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேக்டில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து 1250 இன்ட்டு 380. ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதில் 2 zeros வந்து நம்ம அப்புறம் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து 125 இன்ட்டு 38 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 8s are 40 carries 4. 2 8s are 16 plus 4 20 carries 2. 1 8s are 8. 8 plus 2 10. Next வந்து 5 3s are 15 carries 1. 2 3s are 6. 6 plus 1 7. 1 3s are 3. 0 5 7 4. இப்போ வந்து ப்ராடக்டில் 2 zeros இருக்கு இல்லையா, அப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4,75,000 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 4,75,000. இப்போ இந்த ப்ராடக்டில் வந்துட்டு நம்ம இந்தியன் சிஸ்டம் அமெரிக்கன் நேமிங் சிஸ்டம் ரெண்டுலேயும் ரீட் பண்ணிடலாம். இந்தியன் சிஸ்டம் 3 2 வந்து கம்மா ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து எப்படி ரீட் பண்ணணும்? 4,75,000 அப்படின்னு ரீட் பண்ணணும். அமெரிக்கன் சிஸ்டத்தில் வந்து 3 பிளேஸில் கம்மா போடணும். இது எப்படி ரீட் பண்ணணும்? 475,000 அப்படின்னு ரீட் பண்ணணும் அமெரிக்கன் சிஸ்டத்தில். 4,75,000 is the number of Kirtanas composed by புரந்தர்தாசா according to legends. அப்போ வந்து புரந்தர்தாசா வந்து கம்போஸ் பண்ண கீர்த்தனாஸோட எண்ணிக்கை வந்து 4,75,000. புரந்தர்தாசா அப்படிங்கிறவர் வந்து 15th centuryயில் இருந்த கிரேட்டஸ்ட் கம்போசர் அண்ட் சிங்கர். அவரோட கீர்த்தனாஸில் வந்துட்டு சோஷியல் ரெஃபார்ம், பக்தி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற கர்நாடிக் மியூசிக்கை எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற டீச்சிங் மெத்தட்ஸை வந்துட்டு அப்போவே அவர் சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார். எஸ்டோ கேட்குறான், இவ்வளோ சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா புரந்தர்தாசா எவ்வளோ வருஷம் இருந்திருக்கணும், எந்த ஏஜில் வந்து அவர் வந்து சாங்ஸ் கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ வந்து 4,75,000 சாங்ஸ் வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்துருக்கணும்னா பர் இயர் வந்து எவ்வளவு கம்போஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு அவன் கேட்குறான். நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், இப்போ அவர் வந்து 20 இயர்ஸில் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா வச்சுக்கிடுவோம். சாங்ஸ் கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதாக வச்சுக்கிடலாம். அவர் லைஃப் டைம் வந்து 70 இயர்ஸ். அவர் லைஃப் டைம் வந்து 70 இயர்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து அவர் எவ்வளோ வருஷம் அவர் கம்போஸ் பண்ணியிருந்துருக்கலாம்? 50 இயர்ஸை வந்து டோட்டல் இயர்ஸ் வந்து கம்போஸ் பண்ணதாக அர்த்தம். 50 இயர்ஸில் வந்து அவர் கம்போஸ் பண்ண கீர்த்தனாஸ் வந்து எவ்வளவு? 4,75,000. இப்போ நம்பர் ஆஃப் சாங்ஸ் composed per year is equal to 4,75,000 divided by 50. ஏன்னா அவர் கம்போஸ் பண்ண இயர்ஸ் வந்து 50ங்கிறதுனால 50ஆல் டிவைட் பண்ணுறோம். 0 0 will get cancelled. 1 5s are 5, 9 5s are 45, 2 5 5s are 25, 2 zeros here. ஸோ 9,500. அப்போ அவர் வந்து பர் இயருக்கு 9,500 சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தால் தான் 4,75,000 சாங்ஸ் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்க முடியும் பை அவர் அசம்ஷன். இந்த ஃபேக்டில் வந்துட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. 2,100 இன்ட்டு 70,000. ஃபஸ்ட் நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஜீரோஸ் வந்து அட்லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 21 இன்ட்டு 7. 1 7s are 7, 2 7s are 14. இப்போ ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் எத்தனை இருக்குது? ஃபஸ்ட்டு நம்பரில் 2 zeros இருக்குது, நெக்ஸ்ட் நம்பரில் 4 zeros இருக்குது. அப்போது 6 zeros ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. நமக்கு என்ன கிடச்சிருக்கு ப்ராடக்ட் அப்படின்னா 14,70,00,000 கிடச்சிருக்கு. 14,70,00,000. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்தியன் சிஸ்டத்தில் வந்து 14,70,00,000. நம்ம ரெண்டு சிஸ்டத்துலேயும் நம்ம நம்பர் எழுதிக்கலாம். இப்போ வந்து இந்தியன் சிஸ்டம்
14 crore 70 lakh. Next, American system. அமெரிக்கன் சிஸ்டத்தில் 3 கமாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா 147 மில்லியன் அப்படின்னு ரீட் பண்ணணும். இப்போ வந்து 14 crore 70 lakhs is the approximate distance in kilometers between the earth and the sun. எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 14 crore 70 lakhs கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து த்ரூஅவுட் த இயர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். எதனாலன்னா சன்னை வந்து எர்த்து வந்து எலிப்டிக்கல் பாத்தில் வந்து சுற்றி வருது. எர்த்து வந்து சன்னை வந்து ஒரு தடவை கம்ப்ளீட்டாக சுற்றி வர்றதுக்கு வந்து 1 year ஆகும். அப்போது வந்து அது சில நேரங்களில் வந்து ஃபார்தஸ்ட்டாக இருக்கும், சில நேரம் நியரஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் 1 year ஃபுல்லாகவே சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதில் ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸை வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராக்ஸி கேட்குறா, ஹவு டு தே மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன்? எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறா. நமக்கு கூட தோணும் இல்லையா, இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு. டெலஸ்கோப், அதுக்கப்புறம் ரேடார் டெக்னாலஜி, இது மூலமாக வந்து சோலார் சிஸ்டத்தில் இருக்க டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க நவடேஸ். இப்போ இந்த ஃபேக்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, 6400 இன்ட்டு 62,500. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 625 இன்ட்டு 64. பின்னாடி நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 5 4s are 20 கேரிஸ் 2. 2 4s are 8. 8 plus 2 10 carries 1. 6 4s are 24. 24 plus 1 25. Next வந்து 5 6 are 30 carries 3. 2 6 are 12. 12 plus 3 15 carries 1. 6 6 are 36. 36 plus 1 37. ஆட் பண்ணலாம். 0 0 5 plus 5 10 carries 1. 7 plus 1 8. 8 plus 2 10 carries 1. 3 plus 1 4. இப்போ வந்து எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணும்? ஃபஸ்ட் நம்பரில் 2 zeros, செகண்ட் நம்பரில் 2 zeros, ஸோ 4 zeros ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன வருது ப்ராடக்ட்டு? 40 crore வருது. 40 crore. $40 crore is the average number of liters of water the Amazon River discharges into the Atlantic Ocean every second. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை இந்தியன் சிஸ்டத்துலேயும் அமெரிக்கன் சிஸ்டத்துலேயும் ரீட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்டை. ஸோ இங்கே வந்து நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் வந்து 40 crore. அமெரிக்கன் சிஸ்டம் த்ரீயாக ப்ளேஸ் பண்ணுவாங்க கமாஸ். அப்போ இங்கே என்ன வருதோ இது வந்து 400 மில்லியன். 40 crore is the average number of liters of water the Amazon River discharges into the Atlantic Ocean every second. அதாவது 40 crore liters of water per second வந்து அட்லாண்டிக் ஓஷனில் வந்து அமேசான் ரிவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுது. ரிவர் ஃப்ளோனால் அட்லாண்டிக் ஓஷனில் வந்து அமேசான் ரிவர் கலக்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் வந்து ட்ரிங்கபிள் ஃப்ரெஷ் வாட்டராக அந்த ரிவரோட வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது சீயில். இந்த ஃபேக்டில் வந்துட்டு ஒரு டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை கால்குலேட் பண்ணலாம். 13,95,000 டிவைடட் பை 150. ஸோ 13,95,000 டிவைடட் பை
150. 0 0 will get cancel. இப்போ நியூமரேட்டரும் 5ஆல் டிவைட் ஆகும். இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 5s are 15, 2 5s are 10, 39, 7 5s are 35, 4 45, then 0 0. இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 9 3s are 27, 3 3s are 9, 0 0. ஆன்சர் வந்து 9300 கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டுலேயுமே இந்தியன் சிஸ்டத்தில் எப்படி ரீட் பண்ணலாம், அமெரிக்கன் சிஸ்டத்துலேயும் எப்படி ரீட் பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்தியன் சிஸ்டம் இப்போ 3 நம்பர்ஸ்க்கு முன்னாடி கமா ப்ளேஸ் பண்ணணும். ஸோ எப்படி ரீட் பண்ணணும், 9300. அமெரிக்கன் சிஸ்டம் இங்கேயும் 3 நம்பர்ஸ்க்கு முன்னாடி கமா ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் 9300 அப்படி தான் ரீட் பண்ணணும். ஆன்சர் எழுதிக்கலாம் 9300. இப்போ வந்து 9300 கிலோமீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லாங்கஸ்ட் சிங்கிள் ட்ரெயின் ஜேர்னி இன் த வேர்ல்டு. இந்த ட்ரெயின் வந்து ரஷ்யாவில் மாஸ்கோக்கும் விளாடிவஸ்டோக்கும் இடையில வந்து ரன் ஆகுது. இந்த டோட்டல் டியூரேஷன் வந்து இந்த ஜேர்னியோட டோட்டல் டியூரேஷன் வந்து 7 days. அதே மாதிரி இந்தியாவில் லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் வந்து அஸ்ஸாமில் இருக்கிற திப்ருகருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரிக்கும் இடையில ரன் ஆகுது. இது வந்து 76 ஹவர்ஸில் 4219 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. இப்போ இந்த ஃபேக்டில் வந்துட்டு ஒரு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 10 crore 50 lakhs divided by 700 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதை டிவைட் பண்ணலாம். 10 crore 50 lakhs divided by 700. 2 zeros வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ 1 7s are 7, இங்கே வந்து 1 7s are 7, ரிமைண்டர் 3 35, 5 7s are 35. இப்போ இங்கே இருக்கிற 4 zeros போட்டுறணும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது, 1,50,000. இப்போ இதை இந்தியன் சிஸ்டம் அமெரிக்கன் சிஸ்டத்தில் ரீட் பண்ணிடலாம். இப்போ இந்தியன் சிஸ்டத்தில் 3 நம்பர்ஸ்க்கு முன்னாடி கமா ப்ளேஸ் பண்ணணும், தென் 2. இப்போ அமெரிக்கன் சிஸ்டத்தில் எவ்ரி 3 பிளேஸ் முன்னாடி கமா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்தியன் சிஸ்டத்தில் வந்துட்டு 1,50,000 அப்படின்னு ரீட் பண்ணணும். அமெரிக்கன் சிஸ்டத்தில் வந்து 150,000 அப்படின்னு ரீட் பண்ணணும். இப்போ வந்து ஆன்சர் எழுதிடலாம், 1,50,000. இப்போ இந்த ஃபேக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடல்ட் ப்ளூ வேல் வந்து 1,50,000 கிலோகிராமை விட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நியூபார்ன் ப்ளூ வேல் வந்து 2,700 kg வெயிட்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ஒரு அடல்ட் ஹிப்போபோட்டமஸ் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹார்ட் ஆஃப் த ப்ளூ வேலோட வெயிட்டு வந்து நியர்லி 700 kg இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட நாக்கு வந்து எலிஃபெண்ட்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூ வேல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3,500 kg ஆஃப் கிரில் வந்து சாப்பிடும்னு சொல்கிறாங்க. த லார்ஜஸ்ட் நோன் லேண்ட் அனிமல் அர்ஜென்டினாசரஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 90,000 kg வந்து வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேக்டில் வந்துட்டு ஒரு டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் அதில் வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 9 zeros இருக்குது. அப்போ 52 அரப் டிவைடட் பை 130. ஸோ 52 போட்டு 9 zeros பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 டிவைடட் பை 130. இந்த ஒரு ஜீரோ தான் கேன்சல் ஆகும். ஸோ 13 113s are 13, 413s are 52. இப்போ ஆன்சர் என்ன வருது, 4 போட்டு எத்தனை ஜீரோஸ், 3 6 + 2 8, 2 3 4 5 6 7 8. இப்போ இது என்ன ஆன்சர் வருது, 40 crore வருது. இப்போ இது ரெண்டுமே இந்தியன் சிஸ்டம் அமெரிக்கன் சிஸ்டத்தில் எழுதிக்கலாம். இப்போ வந்து 3 2 2. இப்போ இது எப்படி ரீட் பண்ணணும்,
40 crore. American system 3 இது 1000, இது மில்லியன். அப்போ 400 மில்லியன். ஃபேக்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆன்சர் ஃபஸ்ட் எழுதிடலாம். ஸோ 40 crore. 40 crore was the weight in tons of global plastic waste generated in the year 2021. அதாவது இயர் 2021 வந்து குளோபல் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து 40 crore டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு டன்னுங்கிறதே 1000 கிலோகிராம். அப்போ எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்டுன்னு பாருங்கள். லார்ஜ் நம்பர் ஃபேக்ட். In a single gram of healthy soil, there can be 100 million to 1 billion bacteria and 1 lakh to 1 million fungi which can support plants growth and health. இப்போ வந்து ஒரு சிங்கிள் கிராம் சாயில், ஹெல்தி சாயிலில் வந்து 100 மில்லியன்லேருந்து 1 பில்லியன் வரைக்கும் பாக்டீரியா இருக்கான். 1 lakh to 1 million ஃபங்கை வந்து இருக்குதான். இது வந்து பிளான்ட்ஸ் வந்து க்ரோத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது, அதோட க்ரோத்துக்கும் ஹெல்த்துக்கும். இந்த மாதிரியான இந்த லார்ஜ் நம்பர் ஃபேக்டை வந்து உங்களுக்கு தெரிய வர்றது எல்லாத்தையுமே கிளாஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட 1.5 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.